வணக்கம். நான் ஜெகதீஷ் காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோ வந்து ஆதம்பாக்கத்தில இருக்கிற ரெடி பில்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோர் ஃப்ளாட் பத்தி பார்க்க போறோம். இது ஸ்டில் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் மொத்தம் 3 வீடு கொண்ட பில்டிங். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடா இருக்கும். 1250ல 3 பெட்ரூம் ஃப்ளாட் பார்க்குறீங்க. ஹால் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோட இருக்கும். இது 2 பில்டிங் நடுவுல நல்ல கேப் இருக்கும். இது ஒரு டெட் எண்ட் ரோடு தான். ஸோ ஸ்ட்ரீட்ல வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். டிஇவி ஸ்கூலுக்கு பக்கத்தில வருது இது. 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்கிற வீடு இது. யூடிஎஸும் நல்லாவே 600 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட யூடிஎஸ் வரும். அண்டு பார்க்கிங் கூட ஆல்மோஸ்ட் 2 கார் விடலாம் எல்லாருமே. ஸ்பேஸ் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல பெரிய ஹால் தான். அடுத்து கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியாவோட இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபுல்லி ரெடி. இமீடியட்டாக குடி வர முடியும். நல்ல கேப் இருக்கிறத பார்க்குறீங்க 2 பில்டிங் நடுவில். இங்கேருந்து எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ரூட் அதுக்கும் கிட்ட வரும். பிருந்தாவன் ஸ்ட்ரீட் அதுக்கு நியர்பை தான். டிஇவி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க. இங்கே ஒரு சீட்டிங் ஏரியாவோட கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வேணாலும் எடுக்க முடியும். 3 வீடு சேர்த்து ஒரே எடுத்திங்கன்னா மொத்தமாக இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக வந்துடும். அப்படி எடுத்தால் ஒரு 7, 8 கார் கூட நிறுத்த முடியும். அந்தளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்குது இதில். தேர்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. ஃபுல்லி ரெடியில் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு டோட்டல் பில்டிங்காகவும் எடுக்க முடியும். 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடாக இருக்குது. சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் வரும். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தேடுறவங்களுக்கு இது ஒரு ஐடியல் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் கீழே பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறீங்க. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. மொத்தமே 3 பேருக்கு தான் இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதே நியர்பை லொக்கேஷனில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வேணால் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இது ஸ்டில் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் மொத்தம் 6 வீடு கொண்ட பில்டிங். 1083 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 3 பெட்ரூம் வீடு பார்க்குறீங்க. இது கார்னர் ப்ராப்பர்ட்டியும் கூட. ரயில்வே லைனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். 3 பெட்ரூம் 2 டாய்லெட் இருக்க வீடு இது. இதுவும் நியரிங் கம்ப்ளீஷனில் இருக்குது. இப்போ புக் பண்ணால் நமக்கான ஃப்ளோர் ஃபேஸிங் சூஸ் பண்ணலாம். செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு டெட் எண்ட் ரோடு தான். உங்களுக்கு வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஹாலில் அந்த ஒரு பால்கனி பார்க்குறீங்க. ரயில்வே ட்ராக் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ஒர்க்கு அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இது எல்லாமே கனெக்டிவிட்டி இங்கே க்ளீனாக இருக்குது. இங்கே எந்த ட்ரெயின் ரூட்டையும் எடுக்க முடியும் உங்களுக்கு. தேர்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. கபோர்ட் லாஃப்ட் இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. அண்ட் கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சன்லேயே நிறைய கடப்பா ஸ்லாப்ஸ் போட்டு நிறைய கபோர்ட் கொடுக்குறது இவங்களோட ரெகுலர் ஸ்டைல் இது. இந்த லொக்கேஷன் வந்து தில்லைநகர் பிரிட்ஜுக்கும் நியர்பை தான் வரும். ஏர்போர்ட் கனெக்டிவிட்டியும் நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து குயிக்காக போக முடியும். 1083 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. இதிலே 1122 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குது. இதுவும் ஹால்லேருந்து வர பால்கனி பார்க்குறீங்க. அண்ட் கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கடப்பா ஸ்லாப்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பென்சஸும் இதில் கம்மி தான். அடுத்தது ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. ஆதம்பாக்கத்தில் இப்போ மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. கக்கன் பிரிட்ஜ் கிட்ட பிருந்தாவன் ரோடு அந்த ரோடு கிட்டேயும் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதுலேயும் ஏதாவது ஃப்ளோர் ஃபேஸிங் சேஞ்சஸ் வேணால் பண்ண முடியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சேர்ந்து எடுக்க முடியும் அந்த ப்ராஜெக்ட்டு. அண்ட் இது தேர்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க.
கிண்டிலையும் ரெடி டு ஆக்குபையில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் அதுலேயும் அவைலபிள் இருக்குது. அது வித் டபுள் பார்க்கிங்கோட வரும். இந்த ப்ராஜெக்ட் வந்து 1083 அண்ட் 1122 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி ஸ்டேஜில் 2 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டில் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், மொத்தம் 6 வீடு கொண்ட பில்டிங். ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் வேணும், காம்பேக்ட் 3 பெட்ரூமே போதுன்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறீங்க. இதே நியர்பை ஸ்ட்ரீட்டில் இன்னொரு லொக்கேஷனில் 1330 ஸ்கொயர் ஃபீட்லேயும் 3 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குது. இது பெரிய 3 பெட்ரூம் 3 பாத்ரூமாக இருக்கும். இதுவும் வித் டபுள் பார்க்கிங்கோட வரும். ரயில்வே லைனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். தில்லைகங்கை பிரிட்ஜுக்கும் நியர்பை இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக அதம்பாக்கம் மவுண்ட் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் நியர்பை வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஐடியலாக இருக்கும். இது கூட எங்களோட புதிய முயற்சியாக இப்போ நாணயம் மேடனில் நெல் கவனி வாங்குன்ற டைட்டிலில் வீடு வாங்க சம்மந்தமாக தொடர் எழுதி முடிச்சிருக்கோம். இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் அது கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஆடியோ வீடியோ ஃபார்மேட்லேயும் அவைலபிளுக்கு, டெக்ஸ்ட்டாகவும் படிக்க முடியும். நீங்களும் பாருங்கள், வீடு தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ. பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவ்யா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 + ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட்டும் பிளெஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.